டிடி தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நாம் இன்றைக்கு மஞ்சளை பற்றி சில ஆயுர்வேத குறிப்புகளை தெரிஞ்சுக்கலாம். நம்ம நாட்டில் மஞ்சள் அப்படின்னாலே ஒரு மங்களகரமானது. இந்திய மரபில் அதை கடவுளாகவும் வணங்குகிறோம், உணவாகவும் மருந்தாகவும் ஏன் அழகு சாதன பொருட்களையும் நம்ம பயன்படுத்துகிறோம். அதை பற்றி நம்ம நிறைய இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம். மஞ்சளோட சுவை பார்த்தீங்கன்னா கசப்பு சுவை, அதனால் இது உடல் சூட்டை ஏற்படுத்தும். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா உடலில் கொழுப்பை நன்றாக கண்ட்ரோல் பண்ணும், உடலுக்கு வறட்சியை ஏற்படுத்தக்கூடியது. அப்படின்னா இது எதுக்கெல்லாம் நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னா, நம்ம நாட்டில் இன்றைக்கி அதிகமாக இருக்கிற சர்க்கரை நோய். சர்க்கரை நோய்க்கு ஒரு ஆகச்சிறந்த மூலிகைன்னா அது மஞ்சள் தான். ஏன்னா இது கொழுப்பை கண்ட்ரோல் பண்ணும், வறட்சியை ஏற்படுத்தும், ஆனால் பித்தத்தை அதிகரிக்காது. அப்போ ப்ரீ டயபெட்டிக், அதாவது சர்க்கரை நோய் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறவங்க இந்த சுத்தமான மஞ்சளை ஒரு 3 கிராம் அளவுக்கு தினமும் எடுத்துக்கலாம். இரண்டாவதாக பார்த்தோம்னா, இது ஏற்கனவே கபத்தையும் கொழுப்பையும் கண்ட்ரோல் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன். அப்போ கல்லீரலில் படுகின்ற கொழுப்பை பெருமளவில் இது கண்ட்ரோல் பண்ணும். ஃபேட்டி லிவர் அப்படிங்கிறது இன்றைக்கு காமனாக இருக்குது. அப்புறம் மேலும் கசப்பு சுவை இருக்கிறதுனால பித்தத்தை சீர்படுத்தி கல்லீரலோட ஃபங்க்ஷனை நமக்கு சீராக்கும். இது இந்த இடத்துல மட்டும் வேலை செய்யலைங்க, இரத்த குழாய்களை படிஞ்சிருக்கிற கொழுப்பையும் இது கரைக்க வல்லது. இதற்கு நிறைய ஆராய்ச்சிகளும் செஞ்சுருக்காங்க. இது கசப்பு சுவை இருக்கிறதுனால உடலின் தொற்று கிருமிகளை நமக்கு குறைக்கும். அப்போ எங்கெல்லாம் பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, விந்தணுக்களில் தொற்று கிருமிகள் இருந்தால் பயன்படுத்துகிறோம், நெஞ்சு சளி தொற்று கிருமிகள் இருந்தால் இதை பயன்படுத்துகிறோம். இவ்வாறு உடம்புல எங்கெல்லாம் தொற்று கிருமிகள் இருக்கோ அங்கெல்லாம் இந்த மஞ்சள் கலந்த மருந்துகளை நம்ம அடிப்படையாக பயன்படுத்துகிறோம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, அலர்ஜிக்கு இது ஒரு மிகச்சிறந்த மருந்துங்க. நிறைய தும்மல் இருக்கும்போது நம்ம வீடுகள்லேயே இந்த மஞ்சளை சுட்டு அந்த புகையை நுகர செய்வாங்க. இப்படி நுகர செய்யும் பொழுது இது அலர்ஜியை ஏற்படுத்தக்கூடிய காரணிகளை, ஹிஸ்டமைன்ஸை பெருமளவில் கண்ட்ரோல் பண்ணும். இன்றைக்கு குழந்தைகளுக்கு நம்ம வளர்ச்சிக்காகவும் நோய் எதிர்ப்பு சக்திக்காகவும் கொடுக்கின்ற ரஜன்யாதி அப்படிங்கிற ஒரு பொடி இருக்குது. அதில் மஞ்சள் தான் அடிப்படையாக மருந்து. ஆகவே எங்கெல்லாம் நமக்கு தொற்று கிருமிகள் இருக்கிறதோ, எங்கெல்லாம் நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை வளர்க்க வேண்டுமோ அங்கே மஞ்சள் தான் முதல்ல இருக்குங்க. இதற்கு ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. அதாவது செல்கள் வேகமாக சிதைந்து வயோதிகத்தை ஏற்படுத்தாமல் இருப்பதற்காக தடுத்து நிறுத்தும் பண்பை தான் நம்ம ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லுவோம். நெல்லிக்காயில் இந்த பண்பு இருக்குது, அதே அளவு மஞ்சள்லையும் இருக்குது. ஆகவே இந்த சர்க்கரை நோயாளிகள் வெகு விரைவிலேயே அந்த வயோதிகத்தை அடைஞ்சிருவாங்க. அல்லது தொற்று கிருமிகள் அதிகமாக இருக்கவங்களுக்கும் இந்த ஆக்சிடேஷன் ப்ராசஸ் அதிகமாக இருக்கும். அவர்களெல்லாம் இந்த மஞ்சளை நம்ம சரியான அளவில் எடுத்துக்கிட்டோம்னா தொற்று கிருமிகளிலிருந்து நம்ம பாதுகாக்கலாம். இதற்கு ரஜனி அப்படிங்கிற பேரும் இருக்குது. எதனால் அப்படின்னா, நிலா போல முகம் பிரகாசிக்கும். அப்போ முகத்துக்கு நம்ம பண்டைய காலத்திலேருந்தே இந்த மஞ்சளை நம்ம தேய்த்து குளிப்பது மரபு. அப்படி இருக்கும்போது முகத்தில் இருக்க சின்ன சின்ன ரோமங்கள் அது விழுந்து முகம் பொலிவாக காணப்படும். சரி, நிறைய மருத்துவ குணங்களை இதை அடுக்கிட்டே போகலாம். இன்றைக்கு கேன்சர் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. அந்த கேன்சரை தடுக்கக்கூடிய ஆற்றல் இந்த மஞ்சளுக்கு ஆகச்சிறந்த பொருளாக இதை நம்ம பயன்படுத்தலாம். சரி, இதை எப்படி நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். மஞ்சளில் கர்குமின் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் இருக்குது. இதுதான் இதோடைய செயல்பாட்டுக்கு அடிப்படை காரணமாக இருக்குது. எந்த மஞ்சளில் கர்குமின் அதிகமாக இருக்கோ அந்த மஞ்சள் சிறந்ததாக கருதப்படும். எடுத்துக்காட்டாக ஈரோடு மாநகரத்தை மஞ்சள் மாநகரம்னு சொல்கிறேன். ஏன்னா அங்கே மஞ்சள் நல்ல அளவில் விளையும். அப்போ மஞ்சள் நல்லது அப்படின்னாலும் அது விளைகின்ற இடம், அதற்கு பயன்படுத்தும் வேதிப்பொருட்களும் நமக்கு முக்கியமானது. எடுத்துக்காட்டாக பார்த்தோம்னா, இந்த மஞ்சள் இன்னைக்கு அதிக அளவில் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணணும் அல்லது அதை பாதுகாக்கணுங்கிறதுக்காக நிறைய வேதிப்பொருட்கள், பெஸ்டிசைட்ஸை பயன்படுத்துகிறாங்க. இது மஞ்சளின் நற்குணங்களை கெடுக்குது. இன்றைக்கி மார்க்கெட்டில் பார்த்தோம்னா இதோடைய எக்ஸ்ட்ராக்ட்ஸ் நமக்கு நிறைய கிடைக்குது. கர்குமின் எக்ஸ்ட்ராக்ட். ஆயுர்வேதம் என்றைக்குமே எக்ஸ்ட்ராக்டை பயன்படுத்த சொன்னதே கிடையாது. எப்பொழுதுமே முழு பொருட்களாகவும் கூட்டு மருந்தாகவும் தான் பயன்படுத்துது. இந்த எக்ஸ்ட்ராக்ட்ஸை நம்ம சரியாக பயன்படுத்தாமல் போனோம்னா சில நேரங்கள் ஹெப்படோடாக்சிசிட்டி அப்படிங்கிற சயின்டிஃபிக் ரிசர்ச்லாம் சொல்கிறாங்க. இது ஆயுர்வேதத்தின் தவறு கிடையாது. மஞ்சளை 1 முதல் 3 கிராம் வரை எடுத்துக்கொள்ளலாம். கஷாயமாக எடுத்தால் 10 முதல் 15 மில்லி வரை எடுத்துக்கொள்ளலாம். மருத்துவரின் அறிவுரைப்படி அவரவர் உடலுக்கு ஏற்றவாறு மஞ்சளை, ஆர்கானிக் மஞ்சளை நம்ம சரியாக பயன்படுத்தும் பொழுது என்னாலுமே நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம். சரி நேயர்களே, இன்றைக்கு மஞ்சளை பற்றி சில குறிப்புகளை தெரிந்து கொண்டோம். வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.